உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ விளைவு வாசிப்பு திட்டத்தின் 77ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எண்ணிக்கையிலிருந்தும் இணைச்சட்டத்திலிருந்தும் ஒரு அதிகாரம் தான் வாசிக்க போகிறோம். எண்ணிக்கை 32ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். மோவாபியர்கள் மேலே இஸ்ரேல் மக்கள் வெற்றி கொண்டுட்டாங்க. இப்போ அவங்க அடுத்து கானான் தேசத்துக்கு நோக்கி நகர்வதற்கு முன்பாக யோர்தானுக்கு அப்பால், அதுக்கு முன்னாடியே, அதை கடந்து போகிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி, அதாவது அமோரியர்கள், சீகோன் அரசன் மற்றும் ஓகு அரசன், பாசான் நாட்டினுடைய ஓகு அரசனுடைய அந்த நிலங்கள்லாம் இவங்க ஜெயித்தாங்க இல்லையா. அந்த இடங்கள் ஆடு மாடுகளுக்கு நல்ல ஏதுவான இடம் அப்படின்றதுனால 2 குலங்கள், காத்து, ரூபன், அதுக்கப்புறம் பாதி மானசேவனுடைய பாதி வழிமரபினர்கள் மோசேவிடமும் ஆரோனிடமும் எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்க போருக்கு போக மாட்டாங்களா இந்த 2 குலங்கள் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம வாசிப்போம் எண்ணிக்கையில். கூடவே இணைச்சட்டத்தில் 31ஆம் அதிகாரத்தில் இப்போது மோசே ஆல்மோஸ்ட் அவர் இறந்து போகிறார் இல்லையா. ஸோ அப்போ அவர் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம்னா, இவருக்கு அடுத்து ஒரு தலைவரை நியமிக்கணும், அதுதான் யோசுவா. ஸோ அந்த பணிகள் இன்றைக்கி நடக்கும். 2வது, இந்த திருச்சட்ட புத்தகத்தை பற்றி அதை எங்கே வைக்கணும் அதை பற்றின அந்த கடைசி அறிவுரைகள் கூறணும். அது 2வது. 3வது, ஆண்டவர் மோசேவை ஒரு பாடலை எழுத சொல்வார். அதான் சாங் ஆஃப் மோசஸ், மோசேவின் பாடல் அப்படின்வாங்க. எப்படி நமக்கு மாதாவினுடைய பாடல் இருக்குதோ, மேக்னிஃபிகட், லூக்கா 1:46-55. ஸோ அதே மாதிரியே இங்கே மோசேவினுடைய ஒரு பாடல். இந்த பாடல் இஸ்ரேல் மக்களுக்கும் கடவுளுக்குமான ஒரு சாட்சிய பாடல், இதுதான் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அவங்க கட்டளைகளை மீறும்போது இந்த பாடல் அவங்களுக்கு நினைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுத சொல்வார். ஸோ யோசுவா, திருச்சட்டத்தின் புத்தகம் எங்கே வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த பாடல், இது 3மே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இணைச்சட்டத்தில். கூடவே 3வது வாசகமாக 117வது திருப்பாடல் நீங்கள் வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஞாபகம் இருக்கா, 119 தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய திருப்பாடல். இந்த திருப்பாடல் 117 இப்போ அதுக்கு முன்னாடினா 118, அதை விட்டுருங்க, அதுக்கும் இன்னும் ஒன்று முன்னாடி 117. ஸோ 117 தான் இருக்கிறதுலே சின்ன திருப்பாடல், ஷார்ட்டஸ்ட்டு. அதே மாதிரி பைபிளில் இருக்கக்கூடிய மிக சிறிய அதிகாரம். ஏன்னா இது ஒரு அதிகாரம், 117ன்றது ஒரு அதிகாரம். எத்தனை வசனம் இருக்குது? 2 வசனங்கள் தான். ஷார்ட்டஸ்ட்டு திருப்பாடல், ரொம்ப குறுகிய சின்ன திருப்பாடல், அதே நேரத்தில் ரொம்ப சின்ன அதிகாரமும் கூட மொத்த விவிலியத்திலையும். ஸோ இது இந்த ஹலால் திருப்பாடல்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வருது, 113 118. சரி, இந்த திருப்பாடல் எதை அப்படி இந்த பெருசு நம்ம பார்த்துட்டோம். திருச்சட்டத்தை நேசிக்கக்கூடிய, எந்தளவுக்கு அதை கடைபிடிக்கணுன்றதுக்கான அந்த அன்பின் திருச்சட்டமாக இருந்தது. திருச்சட்டத்தின் மேலே இருக்கக்கூடிய அன்பை காட்டக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருந்தது. இந்த திருப்பாடல் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ இது எதை பற்றி அப்படின்னாக்க, பிற இனத்தவரை ஆண்டவரை போற்ற வேண்டும் அப்படின்றத பற்றி. ஸோ இந்த திருப்பாடல் பிற இனத்தவரையும் ஆண்டவருடைய வழிபாடில், இஸ்ரேலினுடைய கடவுளினுடைய வழிபாட்டில் இணைக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்குது. இதை தான் புனித பவுல் ரோமையர் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நேரடியாக இதை அவர் மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. இந்த திருப்பாடலில், அதாவது ஆண்டவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது போல், பிறனத்தவர்களெல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள் அப்படின்றது இங்கே ஆண்டவர் இயேசு வழியாக நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுவார். அவர் நிறைய வசனங்கள் சொல்வார். அதில் இந்த வசனம் ஒன்று, 117:1. அது மட்டும் இல்லை, இதில் ஆண்டவருடைய பேரன்பும் அவருடைய நம்பிக்கை உரித்தன்மையும் நம்ம திரும்ப பார்க்குறோம். இது ஒன்று தான் ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து எல்லாருக்கிட்டேருந்தும், ஆபிரகாமிலிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அதையும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமையும். சரி, இன்றைக்கி நம்ம 3 கேள்விகள் இருக்கிறது. முதல் கேள்வி, மோசேவினுடைய வயது என்ன இன்றைக்கி அவர் இறக்கும்போது? முதல் கேள்வி. 2வது கேள்வி, எந்த வருடம் எந்த விழாவை நம்ம கொண்டாடும் போது இந்த திருச்சட்டம், இந்த இணைச்சட்டத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி மோசே அறிவுரை கூறுவார். ஸோ எந்த வருஷம் வாசிக்கணும், எந்த விழாவின் போது வாசிக்கணும், திருச்சட்டத்தை மொத்த இஸ்ரேல் மக்கள் கேட்குற மாதிரி வாசிக்க சொல்லுவார். ஸோ அது எப்போ அப்படின்றதையும் நம்ம கவனித்து கொண்டே வாசிப்போம். 2வது கேள்வி. 3வது கேள்வி, 10 கட்டளைகளை உடன்படிக்கையின் பேழைக்குள்ளே வைக்க சொல்லுவார். இணைச்சட்டத்தை எங்கே வைக்க சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் மோசேவிடம், அதையும் கவனித்து கொண்டே இன்று நம்ம வாசிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோ வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோட வழக்கம் போல் துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம்.
அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 32. ரூபன் புதல்வருக்கும் காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் பெருந்திரளாயிருந்தன. அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாது நாட்டையும் கண்டனர். அந்த இடம் ஆடு மாடுகளுக்கு ஏற்றதாக இருந்தது. எனவே அவர்கள் மோசே, குரு எலெயாசர், மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆகியோரிடம் வந்து, அத்தரோத்து, தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, செபாம், நெபோ, பெயோன் ஆகிய பகுதிகள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் பார்வையில் ஆண்டவர் அடக்கிய நிலப்பகுதிகள் ஆடு மாடுகளுக்கு ஏற்றவை. உம் அடியார்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு என்றனர். மேலும் அவர்கள், உங்கள் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைத்தால் இந்த நாடு உம் அடியார்களுக்கு உடமையாக தரப்படட்டும், எங்களை யோர்தானுக்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்றனர். ஆனால் மோசே காத்து புதல்வரிடமும் ரூபன் புதல்வரிடமும் கூறியது, நீங்கள் இங்கு உட்கார்ந்திருக்க உங்கள் சகோதரர் மட்டும் போருக்கு போக வேண்டுமா? ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி ஏன் இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிழக்கச் செய்கிறீர்கள்? அவர்கள் நாட்டை பார்ப்பதற்கு காதேசு பர்னேயாவிலிருந்து நான் உங்கள் மூதாதையரை அனுப்பிய போது அவர்களும் இவ்வாறே செய்தனர். அவர்கள் எசுக்கோல் பள்ளத்தாக்கினுள் சென்று நாட்டை கண்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிழக்கச் செய்தனர். அந்நாளில் ஆண்டவருக்கு சினம் மூண்டது. அவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியது, எகிப்திலிருந்து வெளிவந்தவர்களில் 20 அதற்கு மேலோ வயதுடைய ஒருவரும் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டினை காண மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் என்னை முழுமையாக பின்பற்றவில்லை. எபுன்னேயின் புதல்வன் காலேபும் நூனின் புதல்வன் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியுள்ளனர். அத்துடன் ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது. அவர் இப்பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் அவர்களை அலையச் செய்தார். ஆண்டவர் பார்வையில் தீயன செய்த தலைமுறை அனைத்தும் அழியும் மட்டும் இது நடந்தது. இப்போதும் நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு பதிலாக பாவ மனிதராக எழும்பிவிட்டீர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஆண்டவரின் கோப கனலை இன்னும் கடுமையாக்கி விடுகிறீர்களே. அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் விலகினால் அவரும் அவர்களை பாலை நிலத்தில் விட்டுவிடுவார். இம்மக்கள் அனைவரையும் நீங்கள் அழிய பண்ணுவீர்கள். பின்னும் அவர்கள் அவரிடம் நெருங்கி வந்து, நாங்கள் இங்கே எங்கள் மந்தைகளுக்கு பட்டிகளையும் தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம். ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்களிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அளவும் அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கிச் செல்ல ஆயத்தமாயிருப்போம். எங்கள் பிள்ளைகள் இந்நாட்டு குடிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அரண்சூழ் நகர்களில் வாழ்வார்கள். இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தை உடைமையாக்கிக் கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம். நாங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கப்பாலும் அவர்களுடன் எதையும் உடைமையாக்கிக் கொள்வோம்.
ஏனெனில் எங்கள் உரிமை சொத்து கிழக்கே யோர்தானுக்கு இக்கரையில் கிடைத்துள்ளது என்றார்கள். மோசே அவர்களிடம் கூறியது, நீங்கள் இதை செய்தால், ஆண்டவர் முன் போர்க்களம் தாங்கிச் சென்றால், உங்களில் போர்க்களம் தாங்கியோர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன் அவர் தமக்கு முன் எதிரிகளை விரட்டி அடிக்கும் மட்டும் யோர்தானை கடந்து சென்றால், நாடு ஆண்டவர் முன்னிலையில் பணிந்தடங்கும். அதன் பின்பு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஆண்டவருக்கும் இஸ்ரவேலுக்கும் உரிய கடமையை நிறைவேற்றியவராவீர்கள். இந்த நாடும் ஆண்டவர் முன்னிலையில் உங்கள் உடைமையாகிவிடும். ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால், நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது தின்னும். உங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் உங்கள் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டுங்கள். நீங்கள் வாக்களித்ததையே இப்பொழுது செய்யுங்கள். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மோசேயிடம், எம் தலைவர் கட்டளைப்படியே உம் அடியார்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் மனைவியரும் எங்கள் மந்தைகள் கால்நடைகள் அனைத்தோடும் கிளையாதின் நகர்களில் தங்கியிருப்பர். ஆனால் எம் தலைவர் ஆணைப்படியே உம் அடியார் ஒவ்வொருவரும் போர்க்களம் தாங்கியவராய் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்காக தொடர்ந்து செல்வோம் என்றனர். இது பற்றி மோசே, குரு எலெயாசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ரேல் மக்களின் குலங்களில் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் ஆகியோருக்கு கட்டளை கொடுத்தார். மோசே அவர்களிடம், காத்து புதல்வரிலும் ரூபன் புதல்வரிலும் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்கு போர்க்களம் தாங்கிய ஒவ்வொருவரும் உங்களோடு யோர்தானை கடந்து செல்வர். நாடு உங்களுக்கு முன் பணிந்தடங்கும். பின் நீங்கள் கிளையாது நாட்டை அவர்களுக்கு உடைமையாக கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் போர்க்களம் தாங்கி உங்களோடு கடந்து செல்லாவிட்டால், கானான் நாட்டில் உங்களுக்கிடையே அவர்களும் உடைமைகள் பெறுவர் என்றார். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மறுமொழியாக, ஆண்டவர் உம் அடியார்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்வோம். நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் போர்க்களம் தாங்கி கானான் நாட்டுக்குள் தொடர்ந்து செல்வோம். எங்கள் உரிமை சொத்தான உடைமை யோர்தானுக்கு அப்பால் எங்களுடனேயே இருக்கும் என்றனர். மோசே காத்து புதல்வர் ரூபன் புதல்வர் யோசேப்பு மகன் மனாசேயின் பாதி குலத்தவர் ஆகியோருக்கு எமோரிய மன்னன் சீகோனின் அரசையும் பாசான் மன்னன் ஓகின் அரசையும் நிலப்பகுதி நாடு முழுவதையும் அதன் நகர்களையும் அதை சுற்றியுள்ள எல்லைப்புற நகர்களையும் கொடுத்தார். காத்து புதல்வர் தீபோன், அற்றரோத்து, அரோயேர், அற்றரோத்து சோபான், யாசேர், யோக்பகா, பெத்னிம்ரா, பெத்காரான் ஆகிய அரண்சூழ் நகர்களையும் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டினர். ரூபன் புதல்வர் எஸ்போன், எலையாலே, கிரியத்தாயும், நெபோ, பாகால்மெகோன், இந்த பெயர்கள் மாற்றப்பட்டன, சிப்மா ஆகியவற்றை கட்டினார்கள். அவர்கள் கட்டிய நகர்களுக்கு பெயர் சூட்டினர். மனாசே மகன் மாக்கியர் புதல்வர் கிளையாதுக்கு சென்று அதை கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரை துரத்திவிட்டனர். மோசே கிளையாதை மனாசே மகன் மாக்கியருக்கு கொடுத்தார். அவர் அதில் வாழ்ந்தார். மனாசே மகன் யாயேர் புறப்பட்டு சென்று அவற்றின் சிற்றூர்களை கைப்பற்றி கொண்டார். அவற்றை அவர் அவோத்து யாயேர் என்று அழைத்தார். நோபாகு என்பவர் புறப்பட்டு சென்று கெனாத்தையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி கொண்டார். அவர் அதை தம் பெயராலேயே நோபாகு என்று அழைத்தார். இணைச்சட்டம் அதிகாரம் 31. மோசே தொடர்ந்து பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரவேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது, இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன்னின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி
யோசுவா உனக்கு முன்பாகச் செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரவேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள். இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவர் உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. பின்னர் மோசே இந்த திருச்சட்ட நூலை எழுதி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கிற லேவியின் வழி வந்த குருக்களிடமும் இஸ்ரவேலின் தலைவர்கள் அனைவரிடமும் ஒப்படைத்தார். மேலும் மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது: விடுதலை ஆண்டாகிய ஒவ்வொரு 7ஆம் ஆண்டின் முடிவில் வரும் கூடார விழாவில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் இஸ்ரவேலர் அனைவரும் அவர் முன்னிலையில் வந்து கூடும்போது அவர்கள் அனைவரும் கேட்க இத்திருச்சட்ட நூலை அவர்களுக்கு உரக்க வாசியுங்கள். மக்களை ஒன்று திரட்டுங்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் அதை கேட்டு அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருக்கட்டும். இவற்றை அறியாத அவர்களுடைய புதல்வர்களும் நீங்கள் யோர்தானை கடந்து உடமையாக்கிக் கொள்ளப் போகும் மண்ணில் வாழும் நாளெல்லாம் இவற்றை கேட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்ச கற்றுக்கொள்ளட்டும். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம்: நீ இறக்கும் நாள் நெருங்கிவிட்டது. யோசுவாவை கூப்பிடு. இருவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு வாருங்கள். நான் அவனுக்கு பணி பொறுப்பு தர வேண்டும் என்றார். அவ்வாறே மோசேயும் யோசுவாவும் போய் சந்திப்பு கூடாரத்தில் நின்றனர். ஆண்டவர் கூடாரத்தில் மேகத்தூணில் தோன்றினார். மேகத்தூண் கூடாரத்தின் நுழைவாயிலில் நின்றது. அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ உன் மூதாதையரோடு துஞ்சப் போகிறாய். இந்த மக்களோ தாங்கள் போகவிருக்கும் நாட்டில் கிளர்ந்தெழுந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி கள்ள உறவு கொள்வர். அவர்கள் என்னை விட்டு விலகி நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவர். அப்போது எனது சினம் அந்நாளில் அவர்களுக்கு எதிராக கனன்றெறியும். நான் அவர்களை கைவிடுவேன். அவர்களிடமிருந்து என் முகத்தை மறைத்துக் கொள்வேன். அவர்கள் அறியும்படி பல தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும். அந்நாளில் அவர்கள், நம் கடவுள் நம்மோடு இல்லாததால் அன்றோ இத்தகைய தீங்குகள் நமக்கு வந்துள்ளன என்பர். அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி செய்த தீய செயல்கள் அனைத்தின் பொருட்டும் அந்நாளில் நான் என் முகத்தை மறைத்துக் கொள்வேன். எனவே இப்பொழுது நீ இந்த பாட்டை எழுது. அதை இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக்கொடு. அதை அவர்கள் நாவில் வை. அதனால் இந்த பாடலே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக நான் தரும் சான்றாக விளங்கும். ஏனெனில் அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டுச் சொன்ன பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டுக்குள் நான் அவர்களை கொண்டு போனதும் அவர்கள் உண்டு நிறைவு பெற்று கொழுத்து போவர். அப்போது அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி அவற்றுக்கு ஊழியம் செய்து எனக்கு சினமூட்டுவர். என் உடன்படிக்கையையும் மீறுவர். பல்வேறு தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும்போது அவர்களுடைய மரபினரின் வாய் பாடலை மறந்து போகாதிருக்கும். இப்பாடலே அவர்களுக்கு எதிராக சான்று பகரும். ஏனெனில் இப்பொழுதே அவர்கள் தீட்டியுள்ள திட்டத்தை
நான் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் அவர்களை கொண்டு போகும் முன்பே அறிவேன் என்றார். ஆகையால் மோசே இப்பாடலை அன்றே எழுதி இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் ஆண்டவர் நூனின் மகனாகிய யோசுவாவுக்கு கட்டளையிட்டு கூறியது, வலிமை பெறு, துணிவு கொள், ஏனெனில் நீ இஸ்ரேல் மக்களை நான் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்றார். மோசே இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை ஒரு நூலாய் எழுதி முற்றிலும் முடித்த பின்பு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தூக்கி வந்த லேவியரை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, இத்திருச்சட்ட நூலை எடுத்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் அருகில் வையுங்கள். அங்கே அது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும். ஏனெனில் நான் உங்கள் கலக குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அறிவேன். இன்று நான் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்கிறீர்கள். நான் இறந்த பின் இன்னும் எவ்வளவு செய்வீர்களோ? எனவே உங்கள் குலங்களின் தலைவர்கள் அனைவரையும் உங்கள் அலுவலர்களையும் ஒன்று கூட்டுங்கள். அவர்கள் கேட்க நான் இவ்வார்த்தைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு எதிராக விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைப்பேன். ஏனெனில் நான் இறந்த பின் நீங்கள் கெட்டு சீரழிவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளிலிருந்து விலகி ஆண்டவரின் முன்னிலையில் அருவருப்பானவைகளை செய்வீர்கள். நீங்கள் செய்து கொள்ளும் சிலைகளால் அவருக்கு சினமூட்டுவீர்கள். ஆகையால் இறுதி காலத்தில் உங்களுக்கு தீங்குகள் நேரிடும் என்பதையெல்லாம் நான் அறிவேன். பின்னர் இஸ்ரேல் சபையினர் அனைவரும் கேட்க மோசே பின்வரும் பாடலின் வார்த்தைகள் அனைத்தையும் சொன்னார். திருப்பாடல் 117. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களை நீங்கள் கூட்டி செல்வதற்கு மோசேவுக்கு அடுத்து யோசுவாவை நியமித்தது போல ஆண்டவரே, இந்த புதிய விடுதலை பயணம், பாவத்திலிருந்து விண்ணகத்துக்குரிய அந்த விடுதலை பயணத்தில் நீங்கள் எங்களுக்கு இந்த திருச்சுவை விட்டு சென்றிருக்கீங்க ஆண்டவரே. அப்போ அதனுடைய திருவருள் சாதனங்களை பயன்படுத்தி ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்துருக்கூடிய இந்த விவிலியத்தை நாங்கள் பயன்படுத்தி ஜெப மாலையை பயன்படுத்தி எங்களுடைய பாவங்களிலிருந்து வெளியேறி உங்களுடைய சாயலை அடைந்து உங்களுடைய இறைத்தன்மையில் பங்காளர்களாக மாறி உங்களுடைய முகத்தை வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை விண்ணகத்தில் எங்களுக்கு தந்துடலும் ஆண்டவரே. அம்மா, எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் தாண்டிமா இந்த திருச்சட்டத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுடைய இதயத்தில் பதித்து அதை உங்களைப் போல கடைப்பிடிக்க எங்களுக்கு அருள் புரியும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான 3 கேள்விகள். முதல் கேள்வி என்ன? மோசேவினுடைய வயது என்ன அவர் இறக்கும்போது? இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். மோசே சொல்கிறார், எனக்கு இப்போ 120 வயசு ஆகிடுச்சு, நான் ஆல்மோஸ்ட் என்னால் எதுவுமே முடியல, நான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட வயது 120 அவர் இறக்கும்போது. ஆண்டவர் மோசேவை அழைத்த போது அவரோட வயது என்ன? விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவரோட வயது 80. அப்போ ஆரோனோட வயது என்னவாக இருந்துச்சு? ஆரோனை வந்து அன்னை மறந்துடவே கூடாது, மோசே தான் தம்பி. அப்போ ஆரோனுடைய வயது 3 வருஷம் அவரோட பெருசு, 83 வயதாக இருந்துச்சு. அப்போது ஆரோன் இறக்கும்போது அவர் வயது என்ன? நம்ம பின்னாடி வாசிப்போம். எண்ணிக்கை 33ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போம். ஆரோனுடைய வயது 123. ஸோ இவர் 123 வயசில் அவர் இறக்குறார் ஆரோன். மோசே வந்து 120வது வயசில் இறக்குறார். ஸோ எக்ஸாக்டாக ஆண்டவர், இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆண்டவர் அழைச்சப்போ மோசேவுக்கு 80னா, அதுக்கப்புறம் அவங்க 1 வருஷம் கழித்து 2ஆம் வருஷம் துவங்கும்போது தான் இவங்க வந்து அந்த காதேஷ் பார்னியாவில் வந்து மக்கள் உளவு பார்க்க ஆரம்பிச்சப்போ இவங்க யாரும் உள்ளே போகல. ஸோ அப்படி பார்த்தோன்னாக்க 2 + அதுக்கப்புறம் தான் 40 வருஷம் ஆண்டவர் வந்து தண்டனை கொடுக்குறார். அப்போ 2 + 40 தான் வரணும்.
அப்போ 42 வருஷம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்குப்படி நமக்கு பார்த்தா அப்படி தான் வரணும். ஆனால் அப்படி கிடையாது, நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். ஸோ மக்கள் வந்து அந்த தண்டனைக்கு அப்புறம் அழிஞ்சு தெரிஞ்சது 40 வருஷம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. இணைச்சட்டம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசனம் தெரியும். மோசே தெளிவாக கூறுகிறார், காதேஷ் பார்னியாவை நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்புனப்போ நம்ம வனாந்தரத்தில் தெரிஞ்சது வந்து 38 வருஷம் ஆச்சு. ஸோ காதேஷ் பார்னியை விட்டு நம்ம கிளம்பி 38 வருஷம் அப்படின்னா அப்போ காதேஷ் பார்னியா வந்து இவங்க அடைஞ்சு 2 வருஷம். ஸோ ஆண்டவர் இவங்களை எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து சீனாயை அடைஞ்சு 1 வருஷம், அதுக்கப்புறம் 2வது வருஷம் துவங்கி இவங்க காதேஷ் பார்னியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. காதேஷ் பார்னியாவில் தான் இவங்க வந்து உள்ளே போகாமல் இவங்க ஆண்டவரை நம்பாமல் இவங்க வந்து முணுமுணுத்தாங்க. அங்கே தான் ஆண்டவர் வந்து இவங்களை எல்லாத்தையும் 40 வருஷம் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அங்கேருந்து 38, ஸோ 2 + 38 மொத்தம் 40 வருஷம். அப்போது இவங்க எகிப்திலேருந்து புறப்பட்டதே ஆண்டவர் மோசேவை அழைத்த அந்த டைமில் இருந்தே இந்த 40 வருஷம் கணக்கில் வருது. அப்போ 40 வருஷம் மொத்தமாக இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் அடைகிற வரைக்கும் அவங்க அழிந்து தெரிஞ்சிருக்கிறாங்க. வெறும் இது காதேஷ் பார்னியாலேருந்து மட்டும் கிடையாது. சரி, 2வது கேள்வி, எந்த வருடம் எந்த விழாவின் போது இந்த இணைச்சட்டத்தை வந்து மொத்த இஸ்ரேல் மக்களும் கேட்குமாறு லேவியர்கள் குருக்கள் வாசிக்க வேண்டும்? இது எங்கே பார்க்குறோம்? இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், விடுதலையின் ஆண்டாகிய ஆண்டவர் ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் எஸ்ஐயா இறைவாக்கினர் விடுதலையின் ஆண்டு முழக்கமிடக்கூடிய அந்த பகுதியை எடுத்து தான் அவர் வாசிப்பார். ஸோ அந்த விடுதலை ஆண்டு ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள், த இயர் ஆஃப் ஜூப்ளி. அதனால் இந்த வருஷம் நம்ம 2025 யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். இது ஒரு விடுதலையின் ஆண்டு. எல்லா யூபிலியும் ஒரு விடுதலை ஆண்டு. நம்மளுடைய வாழ்வும் விடுதலை பெறுமா நம்மளுடைய பாவத்திலிருந்து? அதான் நம்ம கேட்கணும். நம்ம பாருங்கள், விடுதலை ஆண்டில் தான் அழகாக இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தையும் ஆண்டவர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த என்னமோ தெரியல, நம்ம யாருமே இதை பிளான் பண்ணவே இல்லை. கடவுள் அழகாக இதை கொடுத்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு பாருங்கள். விடுதலையின் ஆண்டு. ஸோ ஒவ்வொரு விடுதலையின் ஆண்டாகிய 7ஆம் ஆண்டு முடிவில் வரும் கூடாரத்தின் விழாவில், கூடார விழா இருக்குல்ல, த ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்ஸ், ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்நாக்கிள், அந்த கூடார திருவிழாவின் போது இதை படிக்கப்படணும். அப்போ ஒவ்வொரு 7ஆம் வருஷமும் இந்த மொத்த இணைச்சட்டத்தையும் படிக்கணும், மக்கள் அதை கேட்கணும். எதுக்கு? அதுலேயும் போடப்பட்டிருக்கு பாருங்கள், ஆண்டவருக்கு அஞ்சி திருச்சட்டத்தை கண்ணும் கருத்துமாக கடைபிடிப்பதற்கு இதை வாசிக்கணும். அப்போ பாருங்கள், நம்ம அடிக்கடி இதை வாசிக்கணும். இது நம்ம அப்படியே லைட்டாக பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம திருப்பலியில் இதை நடக்குது. இறை வார்த்தை உடைக்கப்படுது முதல் பகுதியில், அப்புறம் அப்பம் உடைக்கப்படுகிறது. ஸோ ஆண்டவர் ஏற்கனவே ஒரு சின்ன திருச்சபையை உருவாக்கிட்டு இருக்காரு. குருக்கள் தான் அதை வாசிக்கணும், அதை வந்து கற்றுறணும். அதை புதிய இஸ்ரவேலில் அதை அவர் வந்து முழுமையடை செய்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சரி, 3வது 10 கட்டளைகளை, அந்த பலகைகளை வந்து உள்ளே வைக்கணும்னு சொன்னார். சீனாய் மலையின் உடன்படிக்கை அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. இந்த இணைச்சட்டத்தின் இந்த புத்தகத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கூறுகிறது, இத்திருச்சட்ட நூலை எடுத்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் அருகில் வைக்க வேண்டும், அங்கே அது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து இறையில் உள்ளவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது அந்தளவுக்கு முதல் கட்டளையில் கொடுத்த அளவுக்கு இது முக்கியம் இல்லை, அதுவும் இல்லை இது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான ஒரு சான்றாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு இந்த மனவிலக்கு சான்றிதழ், டிவோர்ஸ் கொடுக்கறது, இணையச்சட்டம் 12லேருந்து 26 நம்ம பார்க்குறோம். மோசே வந்து நிறையா சட்டங்களை வந்து இணைக்கிறாரு. எதுக்கு? இந்த மக்களுடைய வணங்கா கழுத்து கல் நெஞ்சத்தினால, கடின உள்ளத்தினால. அப்போ இந்த டிவோர்ஸ்க்கு பர்மிஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அப்போது அரசர்களே கிடையாது, அதுக்கப்புறம் அரசர்களையும் கொடுக்கலான்னு சொல்லி இணையச்சட்டம் 17 அரசர்கள் வருவாங்கன்றதுக்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதே போல் இணையச்சட்டம் 12 நம்ம வாசிச்சோன்னா எல்லா வழிபாடுகளும் ஆண்டவர் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்து பண்ணணும். இனி நீங்கள் உங்களுடைய கூடாரத்திலலாம் நீங்கள் வந்து ஆடையோ மாடையோ பலியிட்டு ஆண்டவரை வழிபட முடியாது, அவர் காட்டக்கூடிய இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை பாருங்கள், நம்ம எங்கேயாச்சும் போய் போரிடுகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்களுடைய இந்த பலவீனத்தினால பண்ணலான மோசே கொஞ்சம் விதி விலக்குகளை கொடுக்குறாரு. இணைச்சட்டம் 21ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து 14 வசனங்களை வாசித்தோம். ஸோ இந்த அக்காமடேஷன்ஸ் அப்படின்றாங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை திருத்தி அமைக்கிறாரு, மாற்றுறாரு. ஏன்னா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அட்லீஸ்ட் இவங்க இதையாவது கடைபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா
எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, விதிவிலக்குகள் கொடுக்குறாங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்களினுடைய மோசமான பாவ நிலையை பார்த்து. ஸோ நேர்மையாளராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் முதல் சீனாயும் 2வது சீனாய் கவர்னன்ஸ் தான், அந்த உடன்படிக்கை சட்டங்கள் தான். மற்ற சட்டங்கள் எல்லாமே இவங்க எப்போ இந்த பொற்கன்றுக்குட்டியை வணங்கினாங்களோ அதுக்கப்புறம் இவங்க இந்த 40 வருஷமாக இந்த பாலைவனத்தில் அலைஞ்சு திரிஞ்சப்போ கொடுக்கப்பட்ட எல்லா சட்டங்களும் சேர்க்கப்பட்டு ஒரு அக்காமடேஷனாக இவங்களுடைய ஒரு கடின உள்ளத்துக்கு ஒரு விதிவிலக்காக கொடுக்கப்பட்டதாக நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இன்றைய தினத்திற்கான விளக்கு வரை ரொம்ப சிறியது தான். முதல்ல நம்ம பார்க்குறோம், எண்ணிக்கை 32ஆம் அதிகாரத்தில் மக்கள் போய் ஒரு இடத்துல போர் புரிஞ்சு அந்த இடத்த கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னாக்கா அவங்க உடனே அந்த இடத்த கட்டி எழுப்புறாங்க. தே ஆர் ரீபில்டிங் இட். அன்பர்களே, ஆன்மீக வாழ்க்கையிலையும் புனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம பாவத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம குறைக்க ட்ரை பண்ணுறோம். பட் அதே நேரத்தில் அதுக்கு சமமாக, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோபம் கொண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதே நேரத்தில் நிதானம், டெம்பரன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வேர்ச்சு, நற்பண்பையும் கட்டி எழுப்ப வேண்டுமா. ஸோ ஒரு பக்கம் பாவத்தை அதை வெற்றி கொள்ள வேண்டும், அதை வீழ்த்த வேண்டும், முழுமையாக அழிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் நம்ம நற்பண்புகளையும் வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னாங்க. ஸோ அது எப்படி, நான் ஒரு தடவை நான் கடைபிடிச்சேன்னா போதுமா? இல்லை, நம்ம உடம்புக்கு எப்படி எக்ஸசைஸ் பயிற்சி தேவைப்படுகிறதோ ஒவ்வொரு நாளும், அதே போல் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்க்கு ஆன்மீகமும் ஒரு பயிற்சி தான். அது ஒரு மசில் மாதிரி அப்படின்றாங்க இந்த வேர்ச்சுவலாம். ஸோ இதை நான் ஆண்டவர் ஒரு சில சூழ்நிலையில் அனுமதிப்பார். நான் அந்த கோவப்படுற சூழ்நிலையில் நான் நிதானமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன்னு அர்த்தம். திருப்பி ஒரு 10 நாள் இல்லை ஒரு மாதம், ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து திரும்ப வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிப்பார். திரும்ப அதை எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த ஆன்மீக அந்த தசைகளுக்கு நம்ம திரும்ப பயிற்சி கொடுத்து அதை கரெக்டாக கட்டுக்கோப்பில் வச்சுருக்கணும். அதனால் வேர்ச்சு வாழ்நாள் முழுசும் அந்த நம்ம பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா எந்த வேர்ச்சுமே, எந்த நற்பண்புமே ஒன்று நான் அடைஞ்சிட்டேன், இனி நான் அது நிரந்தரமாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாதான். ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. எல்லா நற்பண்புகளையும் நம்ம அன்றாடம் ரெகுலராக அதை நம்ம ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கும் போது பயிற்சி அதை நம்ம கடைப்பிடித்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நற்பண்பு நமக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். இல்லைன்னா அந்த நற்பண்பு கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாகி அது அப்படியே மங்கி போயிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி பாருங்கள், 6வது சந்தத்திலும் 8வது சந்தத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்களிடமும் யோசுவாவிடமும் ஆண்டவர் கூறுகிறது பாருங்கள். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவரை உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகைக்காதே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் இல்லையா? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நான் இதயம் சோர்ந்து போக மாட்டேன், அஞ்ச மாட்டேன், 2வது 3வது கலங்க மாட்டேன், 4வது அவர்களை பார்த்து தத்தளிக்க மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஸோ இந்த 4 விஷயங்கள் நம்ம மறந்துடக்கூடாது. இதயத்தை சோர்ந்து போக வைக்கக்கூடாது, அஞ்சக்கூடாது, கலங்கக்கூடாது, தத்தளிக்கக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஸோ இது மோசே யோசுவா கிட்ட அவர் இந்த உலகத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசுவா கிட்ட சொல்கிறார், பயப்படாதீங்க அப்படின்னு. இதே தான் புதிய மோசேவாகிய ஆண்டவர் இயேசுவும் லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிக்கிறோம். பேதுருக்கிட்ட சொல்கிறார், சாத்தான் உன்னை புடமிடுவதற்காக அனுமதி கேட்டிருக்காங்க, ஆனால் நான் உனக்காக ஜெபிச்சிருக்கேன், நீ மனம் திரும்பும்போது உன்னுடைய சகோதரர்களை பலப்படுத்து அப்படின்னுவார். ஸோ இங்கே பேதுருவை ஆண்டவர் இயேசு பயப்படாத, அஞ்சாதன்னு சொல்லி அவரை தயார்படுத்துறதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அங்கே மோசே விட்டுட்டு போனதை இங்கே யோசுவா அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு இஸ்ரேல் மக்களை. புதிய இஸ்ரேல் மக்களாகிய நம்மை ஆண்டவர் இயேசு அந்த அதிகாரத்தை புனித பேதுருவிடம், ஏன்னா ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போகல, ஆண்டவர் உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆனால் நம்ம வழி நடத்துவது திருத்தந்தை வழியாக புனித பேதுருவிடம் வந்த திருத்தந்தை வழியாக. ஸோ அதான் பாருங்கள், ஆண்டவர் உருமாற்றம் அடையும் போது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் எருசலேமிலிருந்து ஒரு புதிய விடுதலை பயணத்தை, அங்கே கூறப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை எக்ஸோடஸ், டிபார்ச்சர், ஆண்டவர் செய்யக்கூடிய விடுதலை பயணத்தை பற்றி ஆண்டவர் உருமாற்றம் அடையும் போது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மோசேவிடமும் இளையாவிடமும் பேசி கொண்டிருந்தாங்களாம். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் இங்கே தெளிவாக கூறுகிறார்,
அவர் தான் புதிய மோசே. ஒரு புதிய விடுதலை பயணம் நடக்க போகுது. அந்த விடுதலை பயணம் எகிப்திலிருந்து எருசலேமுக்கு. இந்த விடுதலை பயணம் எருசலேமிலிருந்து விண்ணகத்துக்கு ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார் இந்த புதிய விடுதலை பயணத்தை. அது மட்டும் இல்லை பாருங்கள், இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மக்கள் என்னை விட்டு போயிடுவாங்க, என்னை விட்டு போவாங்க, அவங்க என்னை வந்து வெறுத்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை பாருங்க, 17ஆம் வசனம் பாருங்க, நம் கடவுள் நம்மளோடு இல்லாததால் தான் அன்றோ இத்தகைய தீங்கு நமக்கு வந்தது என்ன அவங்க சொல்லுவாங்களாம். அப்போ பாருங்களேன், நம்ம ஆண்டவர் விட்டு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக தீங்கு வருது. சரி, இது இஸ்ரேல் மக்கள்கிட்ட மட்டும்தான் நடக்குது, ஏன்னா அவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மற்ற மக்கள் இங்கே ஃபோக்கஸில் இல்லை பாருங்களேன். மற்ற உலகத்தில் பல இனத்து மக்கள் இருக்காங்க, அவங்களாம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் இவங்கள தான் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்துருக்கிறார். அதுக்காக அவங்க பிள்ளைங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஆண்டவர் அவர்களையும் இந்த திருச்சபையோடு இணைக்க தான் அவர் விரும்புகிறார். நம்மளையெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அழைச்சிருக்கிறார் நம்மளுடைய ஞானஸ்தானத்தின் வாக்குறுதியின்படி, அந்த அபிஷேகத்தின்படி. நம்மளை வச்சு, இந்த திருச்சபையை வச்சு மற்றவங்களும் அவருடைய பிள்ளைங்களாக மாறணும்னு தான் அவரோட ஆசை. ஸோ கடவுள் நம்மோடு இல்லாததுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. சூப்பரான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. கடவுள் நம் நடுவில் இல்லைன்னா, நம்மளுடைய டேபர்நாக்கிள் மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு. நமக்கு எல்லா இஸ்ரேல் மக்களைப் போல், ஆதமேவல் போல் அந்த ஜென்ம பாவம் கழுவப்பட்டு ஞானஸ்தானத்தின் போது மூவர் இறைவன் நமக்குள்ளே வருகிறார், வாசம் செய்கிறாங்க. அதுதான் சாங்டிஃபைங் கிரேஸ் அப்படின்றோம். ஏற்புடைமையாக்கும் அருள். தண்ணீரினாலும் தூயாவினவர்னாலும் நமக்குள்ளே அந்த ஏற்புடைமையாக்கும் அருள் கொடுக்கப்படுகிறது. நம்ம கிறிஸ்துவோடு இணைகிறோம், அவரோட உடலாக மாறுகிறோம். அதனால தான் இப்படி இந்த பேதுரு கூறுகிறார், அவருடைய இறை தன்மையில் நம் பங்காளர்களாக மாறுகிறோம். ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு சாவான பாவம் செஞ்சிட்டோன்னா அந்த ஏற்புடைமையாக்கும் சாங்டிஃபைங் கிரேஸை, அருளை நம்ம இழந்து விடுவோம். சரி, அப்போ கடவுள் நின்றுட்டு போயிடுவாரா? இல்லை, ஆண்டவர் அப்பப்போ வந்து ஆக்சுவல் கிரேஸ் கொடுப்பார், செயலாற்றும் அருள். நம்மை திரும்பவும் அந்த ஏற்புடைமையாகும் அருளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மக்கிட்ட அவர் ஒருவர் அன்றாட வாழ்வில் பாவம் செய்யாதார்னு சொல்லி நம்மக்கிட்ட உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் அவர் நிரந்தரமாக நம்மளோட ஆன்மாவில் அவர் வாசம் செய்ய மாட்டார். இந்த திரு உறைவிடமாகிய நம்மளுடைய உடலில், ஆன்மாவில், ஆவியில். ஸோ அப்போ நம்மளோட உடல், ஆன்மா, ஆவியில் அவர் முழுமையாக வந்து நம் நடுவில் வாசம் செஞ்சார்னா, சரி இப்போ நான் பாவம் செஞ்சு இழந்துட்டேன், அவர் திரும்ப எப்படி என்னுடைய உடலில், ஆன்மாவில், ஆவியில் வந்து வாசம் செய்யணும்? அந்த பேப்டிசமில் வாங்கின அந்த பரிசுத்தத்தை நான் திரும்ப எப்படி அந்த பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவருடைய இன்ட்வெல்லிங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாவசங்கத்தனத்துக்கு திரும்ப போகணும். அப்போது எப்படி ஞானஸ்தானத்தின் போது நம்ம பரிசுத்தமாக கழுவப்பட்டு மூவர் இறைவன் நமக்குள்ளே வாசம் செய்தாரோ, அதே அருள், அதே ஏற்புடைமையாக்கம் அருள் திரும்ப நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் பாருங்கள், நம்ம எப்போ பாவம் செஞ்சாலும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒப்புரவு அருள் சாதனம், பாவசங்கத்தினத்துக்கு நம்ம போகிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்போது ஆண்டவர் நமக்குள்ளே நம் நடுவில் வாசம் செய்துட்ருக்காருன்னா எதுவுமே நடக்காது, எந்த பிரச்சனைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் அவர் சொல்ல பாருங்க, இந்த பிள்ளையம் சொல்ல வந்துருவேன், யாக்கோபினுடைய மக்கள் மேலே, அவருடைய புதல்வர்கள் மேலே மாயமும் வேலை செய்யாது, மந்திரமும் வேலை செய்யாது. எந்த எதிரியும் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடுவான். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாசம் செய்யணும், ஆன்மாவில் வாசம் செய்யணும், ஆவியில் வாசம் செய்யணும். அது மட்டும் இல்லை பாருங்கள், என்ன பிரச்சனை, ஏன் நம்ம விட்டுட்டு போகிறோன்னு பாருங்கள். இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அழகாக கூறுகிறது. பாலும் தேனும் ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம். பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டுக்குள் நான் அவர்களை கொண்டு போனதும் அவர்கள் உண்டு நிறைவு பெற்று கொழுத்து போவார்கள். அப்போது அவர்கள் வேறு தெய்வங்களை அணுகி அவர்களுக்கு ஊழியம் செய்து எனக்கு சினமூட்டுவார்கள், என் உடன்படிக்கையை மீறுவார்கள். 21ஆவது வசனத்தில் பாருங்கள், அவருக்கு எனக்கு இது தெரியும், இந்த மக்கள் இப்படி தான் அந்த பக்கமாக சாஞ்சிருக்கு, அவங்க பாவத்தில் விழுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியுது, அது இவங்க இதை மீறுவாங்க, அந்த சாபங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கும் அழகாக கூறுகிறது பாருங்களேன். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம கடவுள்கிட்ட திரும்பி போக மாட்டேங்கிறோம். நம்ம நல்ல சந்தோஷமாக பிளெஸ்ஸிங்ஸில் இருக்கும்போது ஆண்டவர் விட்டுட்டு போயிடுறோம். கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்ம நல்ல பிள்ளையாக போய் திரும்ப ஆண்டவர்கிட்ட ஒடுக்கி நம்மையே தாழ்த்தி போயிடுறோம். அந்த கஷ்டம் போனதுக்கப்புறம் திரும்பவும் நமக்கே தெரியாமல் கொஞ்சம் அப்படியே மெத்தனை போக்கில் போய் அதை அப்படியே இருமாப்பாய் மாறி திரும்ப ஆண்டவரை வந்து மறந்துடுறோம். அப்போ ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போகிறோம்.
அவர் நம்ம கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறார். நம்ம அவரை விட்டு விலகி போகிறோம். இங்கே பைபிள் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் என்னை விட்டு போவாங்க, அப்போது இந்த இணைச்சட்டத்தில் இருக்கக்கூடிய தீங்குகள்லாம் நிகழும். ஸோ நம்மளுடைய புலன்களை, அதனால தான் நம்ம உடலை வருத்தணும். நம்ம நல்லா செழுமையில் இருக்கும்போதும் ஒரு ஃபாஸ்டிங் இருந்தோம், தினமும் நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த மனசு கடவுளை விட்டு வேற எங்கேயும் அலைஞ்சு தெரியாது. அது கரெக்டாக கட்டுக்கோப்பாக இருக்கும். உடலை வருத்தும் போது மனசும் கட்டுக்கோப்பாக இருக்கும். அதனால தான் உபவாசம் இருக்க சொல்கிறோம். அதனால தான் நான்வெஜ் தவிர்க்க சொல்கிறோம். நம்ம அந்த கட்டுக்கோப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும். பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாட்கள் ஆண்டவருடைய பாடுகளை நினச்சி நம்ம வந்து உபவாசம் இருக்கலாம், நான்வெஜ் தவிர்க்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த 3 நாட்கள் நம்மை தாழ்த்தும். திரும்பி 4 நாட்கள் உலகத்தில் போகும்போது திரும்பி நம்ம கொஞ்சம் ஆண்டவர் விட்டு விலகாதபடி திரும்பவும் நம்ம தாழ்த்தி கொள்வோம். அந்த 3 நாட்கள் சாப்பிட்ற நேரத்தில் ஜெபிக்கலாம், ஆண்டவரை பற்றி படிக்கலாம், நல்ல அழகாக ஆண்டவரோட நம்ம உறவில் இருக்கலாம். ஸோ இதை நம்ம கடைபிடிக்க முயற்சிப்போம். அது மட்டும் இல்லை பாருங்கள், நினைச்சட்டம் 31 அதிகாரம் 23 வசனம். அப்பையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு இருப்பேன். சிம்பிள். ஆபிரகாம் கிட்ட சொன்னது, ஈசா கிட்ட சொன்னது, யாக்கோபு கிட்ட சொன்னது, யோசேப்பு கிட்ட சொன்னது, மோசேவிடம் சொன்னது, இப்போது யோசுவா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், பயப்படாத. அதை திருப்பி கடைசியாக தாவீது கிட்ட சொல்வார். அதுக்கப்புறம் தேவ மாதா கிட்ட சொல்கிறார், அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பணியில் இறக்குறாங்க. ஆண்டவர் அவர் விண்ணேற்றம் அடையும் போது அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், நான் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். இன்று அதே அப்போஸ்தலர்களுடைய திருச்சபை, அப்போஸ்தலர்கள் வழியாக ஆண்டவர் நம்மிடம் கூறுகிறார், ஒவ்வொரு திருப்பலியும் முடிச்சுட்டு போகும்போதும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. திருப்பலி துவங்கும் போதும் சரி, திருப்பலி முடிக்கும் போதும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்மை வெளியே அப்போஸ்தலர்களாக தேவமாதாவைப் போல, தாவீதைப் போல, இந்த மூதாதையர்களைப் போல ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ அழைக்கிறாங்க. தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவரை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வோம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.